எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அருள். இன்னைக்கு நிகழ்ச்சியில புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் எலும்பு முறிவு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவின் நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள் நம்மளோட நிலையத்துக்கு வந்து இன்னைக்கு எலும்பியல் சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. இந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை பத்தின தீர்வுகள், அதுக்காக என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். டாக்டர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மிஸ்டர் அருள், சொல்லுங்கள். ஓகே, நம்ம எலும்பியல் சம்பந்தமான பல கேள்விகள் நிறைய நேயர்களுக்கு இருக்கும். ஸோ எலும்பியல் அப்படின்னா என்ன, எலும்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது எந்த ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி ஆரம்பிச்சுங்க. உடம்புல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எலும்பு இருக்குது. இங்கே எலும்பு முறிவு பிரிவில் நாங்கள் எது பார்க்குறோன்னா கை, கால், கழுத்து எலும்பு தண்டு, முதுகு எலும்பு தண்டு, அப்புறம் ஜாயிண்ட்ஸ், நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட், இடுப்பு, முட்டு, அந்த மாதிரி இருக்கிற ஜாயிண்ட், அது பற்றின டிசீஸஸ், அதனை இருக்கிற வியாதிகள், அதை பற்றிலாம் நாங்கள் ட்ரீட் பண்ணுறது, அதை பற்றின ஸ்டடி யூஸ் பண்ணுறது, அதுதான் எங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு தான் எலும்பியல் இதோட எலும்பு முறிவுகள், அதாவது ஃப்ராக்சர்ஸ் தான் மோஸ்ட் காமன். பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் வில் ஹாவ் அ ஃப்ராக்சர். அதாவது எலும்பு முறிவு 20% நடக்குது எல்லா ஆக்சிடென்ட்ஸ்லையும். கீழே வாகனங்கள் மோதுங்கப்போ 20% சான்சஸ் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வயதாக ஆக எலும்பு தேய்மானம் அடையும். தேய்மானம் அடையிறதால கழுத்து வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, அது எல்லாருக்கும் மோஸ்ட்டாக காமனாக வரும். அது இல்லாமல் நரம்பியல் பார்த்திங்கன்னா நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சம்மந்தமான பிரச்சனைகளும் இது கூட சேர்த்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது இடுப்பு எலும்பு தண்டு தேஞ்சு போனால் அது பக்கத்தில் இருக்க ஒரு நரம்பும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையோடையும் பேஷண்ட்ஸ் மக்கள் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இது பற்றின ஒரு ட்ரீட்மெண்ட், இது பற்றின ஒரு ஆலோசனை பண்ணுறது தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் மெயினாக. ஓகே, இப்போ நீங்கள் தலையிலேருந்து நம்மளுடைய கால் வரைக்குமே எலும்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம தலையிலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு சிலருக்கு இந்த கழுத்து பகுதியில் எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த எலும்பு தேய்மானத்தினுடைய விளைவு, ஒரு சிலர் மயக்கம் போட்டு விழுந்தேன், நான் போயிட்டு ஆர்த்தோ டாக்டரை பார்த்தேன், அவங்க எலும்பு தேஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணலாம்? ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம் யாருக்கு வருது, அது எப்படி ஆரம்பிக்குது, அது தெரிஞ்சால் தான் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் படி போக முடியும். யூஸ்வலாக 20 to 30 வயசில் இருக்கவங்களுக்கு அவ்வளோவா தேய்மானம் ஆரம்பிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க யங் ஆக்டிவ் அடல்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு, நம்ம ஒரு ஃபார்மர்ஸு, சரிங்களா, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸு, அவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் அந்த கழுத்து வலி, இடுப்பு வலியெல்லாம் வர்றதில்லை. ஏன்னா மோஸ்ட்டாக நீங்கள் இம்பேக்ட் கொடுக்கும்போது, லைக் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப, மூட்டை தூக்குறப்ப, இல்லை அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப அந்த எலும்பு பலமாக ஆகும்னு சொல்கிறாங்க சின்ன வயசுக்காரங்களுக்கு, 20 to 30 வயசில். இதே ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்க, அவங்கள மாரி ஆட்களுக்குனா கழுத்துக்கு அந்தளவுக்கு லோடு போகிறதில்லை. லோடு கழுத்துக்கு போகாததால் எலும்பில் லேசாக தேய்மானம் ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஸ்ட்ரெயின் அதிகமாகுது. அதாவது இந்த எலும்பு தாங்கக்கூடிய சக்தியோட அதிகமான ஒரு ஃபோர்ஸோ அதிகமான ஒர்க்கையோ நம்ம கொடுக்கறதால, ராத்திரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நோண்டுறது, செல் நோண்டுறது, ராத்திரிலாம் அந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க, இவங்க எல்லாருமே அதெல்லாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஸ்ட்ரெயின் பண்ணுறவங்க, இவ்வளோ நாள் நான் எந்த வேலையும் பார்க்கல, திடீர்னு நான் வேலைக்கு போகிறேன், திடீர்னு எனக்கு இந்த ஒர்க்லாம் இருக்குது, அவங்களுக்குலாம் தேய்மானம் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். ட்ரீட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன வயசுக்காரங்களுக்கு யூஸ்வலாக ஃபுட்டில் டெஃபிஷியன்சிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். லைக் அவங்களோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்கிறது. அதில் தான் 60 to 80% க்யூர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. டேப்லெட்ஸ் மினிமல் ரோல் தான், கொஞ்சம் நாளைக்கு கொடுக்கலாம், ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு. மெயினாக அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். வயசானவங்க 40 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஜென்ரலாகவே எலும்பு தேய்மானத்தோடு சேர்த்து நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து வர்றதால ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எலும்பு தேய்மானமும் அதிகமாக இருக்கும், கழுத்து வலியும் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வலிக்கு கொஞ்ச நாளைக்கு வலி மாத்திரைகள் அந்த மாதிரி கொடுக்கலாம். தேய்மானத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற ஊட்டச்சத்து மாத்திரைகள் அது மாதிரி கொடுக்கறது. ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடிஞ்ச ஸ்போர்ட்ஸ், அப்படி இல்லைனா வாக்கிங், எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணுறப்ப எலும்பில் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும், வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். ஓகே, இப்போ ஆண்கள் பெண்கள் இப்போ 2 பேருக்குமே எலும்புகள் அப்படின்றது ஒரு சில இடங்களில் வித்தியாசப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஆண்களுக்கு எந்தெந்த வகையில் எலும்பு பிரச்சனைகள் வரலாம், பெண்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம்?
ஜென்ரலாக வந்து மேல் ஃபீமேல் ப்ரிடாமினன்ஸுன்றது எலும்பு முறிவு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மி தான், அந்தளவுக்கு அதிகம் கிடையாது. பெல்விஸ்னு அந்த இடுப்பெலும்பு மட்டும் விமன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த டெலிவரிக்காகன்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி ஜென்ரலாக அவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் கிடையாது மேலுக்கும் ஃபீமேலுக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்குது. மேல்ஸில் முக்கால்வாசி பேர் வெளியே போயிட்டு அந்த ஒர்க் பண்ணுறதால வெளியவே இருக்கிறதால 50 to 60 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வெளியே போயிட்டு வர்றதால, ஃபீமேல்ஸில் இப்போ இல்லை கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பீரியடில் ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் பீப்புள் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வீட்டிலே இருக்கிறதால அவங்களுக்கு வந்து அடிக்வேட்டாக சன்லைட் எக்ஸ்போஷர் வாக்கிங்கு எதுவுமே இல்லாததால் அவங்களுக்கு கழுத்து வலி இடுப்பு வலியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக தேய்மானாக வாய்ப்பு இருக்குது. முட்டி வலியும் வந்து வர்றதுக்கும் அதுதான் காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. மற்றபடி இந்த போன் வைஸ் இந்த போனுக்கும் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பார்க்குறதோட அவங்களோட ஆக்டிவிட்டி டிஃப்ரென்சஸ் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இவங்க மேல்ஸாக இருந்தால் அவங்க என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குறாங்க, ஃபீமேல்ஸாக இருந்தால் அவங்க என்னென்ன வேலைகள்லாம் கடந்த 20 வருஷமாக பார்க்குறாங்க. ஸோ 50 வயசில் இருக்கிறப்ப ஜென்ஸுக்கு அவ்வளோ தொந்தரவு இல்லாமல் இருக்குது. அதே 50 வயசில் வீட்டில் இருக்கவங்க அம்மா வயசில் இருக்கவங்களுக்கு நிறைய தொந்தரவு இருக்குது. அதுக்கு காரணம்னு நம்ம பேக் வைட்ஸை பார்க்குறப்ப இவங்களோட ஒர்க் வைஸ் தான் இருக்குது. இதே நீங்கள் வந்து நிறைய வேலை பார்க்குறவங்க ஜென்ரலாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்க 2-3 ஒர்க்குக்கு போகிறவங்க அவங்களுக்குலாம் அந்த இஷ்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் என் ப்ராக்டிஸில் பார்க்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பெண்கள் வேலைக்கு போகிறவங்களை தவிர்த்து வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்டடீஸில் இருக்கா? வேலைக்கு போகிறவங்களை தவிர்த்து வீட்டில் இருக்கவங்களுக்குன்னு பார்த்தா மெயினாக வந்து சன்லைட் எக்ஸ்போஷர். சன்லைட்டில் வந்து விட்டமின் டின்ற ஒரு சுரபி இருக்குது. அந்த சுரபி வந்து ஃபுட்டில் வெரி மினிமல் குவான்டிட்டி, மினிமல்னால் இல்லை ஃபுட்டில் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ சன்லைட்லேருந்து வந்து ஸ்கின்னில் பட்டால் மட்டும்தான் அந்த ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி வரும் உடம்புக்கு. அது நம்ம சன்லைட் எக்ஸ்போஷர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லையோ, இல்லைனா வெளியே போய் நடக்க மாட்டுறாங்களோ, வாக்கிங் போகாதவங்க, வெளியே இப்போ ஜென்ரலாக சொல்ல போனால் கோவிட் டைமில் 2 வருஷமாக ஜென்ரலாகவே யாரும் வெளியே போகல, கழுத்து வலி இடுப்பு வலி, அதுக்கப்புறம் மேல்ஸுக்கும் ஃபீமேல் 2 பேருக்கும் சேர்ந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வர பேஷண்ட்ஸில் வந்து மோஸ்ட்டாக அந்த 35 to 38 வயசில் வரவங்க, இல்லை 18 to 20 வயசு வர யங் கேர்ள்ஸ் பார்க்குறப்ப கேர்ள்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஒரு 10 பேஷண்ட்னா 8 பேர் கேர்ள்ஸாக இருக்காங்க, 2 பேர் பாய்ஸாக இருக்காங்க. ஏன்னு பார்க்குறப்ப பாய்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விளையாடுறதுக்கோ எதுக்கோ வெளியே போயிடுறது, கேர்ள்ஸ் வந்து வீட்டிலே இருந்து அந்த ஒரு சிக்மா மெயின்டைன் ஆகிறதால அவங்களுக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது. அது ஒன்று. யங் ஏஜில் வைட்டமின் டி கம்மியாக இருக்கிறது ஒரு மெயின் காஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்குறப்பையும் மேல்ஸ் வந்து அதிகமாக ஃபுட் நிறைய எடுத்துக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வேலை செய்கிறது. ப்ளஸ் மேல்ஸில் வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு இருக்க ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங், எலும்பை பார்த்துக்கிற மாதிரி. ஃபீமேல்ஸுக்கு வந்து இருக்கிற ஹார்மோன்ஸும் எலும்பை பார்த்துக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கு தான். பட் அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் 45-48 வயசுக்கு அப்புறம் அந்த ஹார்மோன்ஸ் போயிடுது. ஸோ ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது 45 வயசுக்கு மேலே. ஓகே, ஸோ வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் 45 வயதுக்கு மேலே அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அடுத்தது ஒரு எலும்பியல் நிபுணர் அப்படின்றாங்க, அவங்களோட ரோல் என்ன ஜென்ரலாக? அண்ட் ப்ளஸ் வந்து எந்த ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கையில் சாதாரணமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு பெயின் வருது அப்படின்னா உடனே நான் போய் எலும்பியல் மருத்துவரை நான் போய் பார்க்கலாமா? இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன? ஆஸ் ஒரு பேஷண்ட்டாக நான் வரேன் அப்படின்னா நான் வந்து கவனிக்க வேண்டியது என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவோட பேசிக் ட்ரைனிங் வந்து MBBSலேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆரம்பத்தில். ஸோ நீங்கள் திடீர்னு ஒரு 2 நாள் கழுத்து வலிக்குது, இல்லை 1 மாதமாக கழுத்து வலிச்சிட்ருக்கு, இல்லை இப்போ நான் சொன்ன காசு எல்லாமே ஜென்ரலாக ஒரு நார்மல் MBBS டாக்டருக்கே தெரிய வரும். அவங்களுக்கே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியிற விஷயம் தான். கீழே விழுறீங்க, முட்டியில் அடிபட்டிருக்கு, ரேசாக ரத்த காயம் இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாமே ஒரு நார்மல் டாக்டர் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நார்மலான டிசீசஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே வந்து ஒரு எலும்பியல் நிபுணர் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எலும்பியல்ன்றப்ப இது வந்து அறுவை சிகிச்சை நிபுணரும் கூட, சரிங்களா? இதே இப்போ கழுத்து வலியில் கழுத்து எலும்பு உடஞ்சி அது நரம்பு பாதிக்கப்படுது, ஸோ கழுத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கன்சல்டேஷன் மாதிரி உங்களுக்கு தேவைப்படும். தொராசிக் ஸ்பைன், லம்பார் ஸ்பைன், அது மாதிரி. இந்த ஸ்பைனில் வந்து வேற என்ன வியாதிகள்னு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ். எல்லாருக்குமே காச நோய் லங்ஸில் இருக்கிறது மட்டும் தான் தெரியும். ஸ்பைனல் டியூபர்குலோசிஸும் ரொம்ப காமன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 5-6 கேஸ் ஆச்சும் ஆப்ரேஷன் நடக்குது ஸ்பைனல் டியூபர்குலோசிஸ்க்கு எங்கள் மருத்துவமனையில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு காமன் கிடையாது. ஸ்பைனல் டியூபர்குலோசிஸ் வெளியேவும் யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான டிசீசஸ்க்கெலாம் வந்து எலும்பு முறிவு நிபுணர் தேவைப்படுறாங்க. பேக் பெயினே வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா மேபி நீங்கள்
வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போகலாம். வேறு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெடிசன் இன்ஜுரிஸ், இது வந்து இப்போ எலும்பு முறிவு நிபுணர் கீழே வந்து ஒரு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு வந்து லிகமெண்ட் கிழிஞ்சிரும் முட்டியில் ஆங்கிள் கிட்ட, அந்த லிகமெண்ட் எப்படி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்றது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பேராப்ளீஜ், இது வந்து லைக் பக்கவாதம் வந்து முட்டி மடங்கி இருக்கும், நீட்டி இருக்கும், அதுக்கு வந்து ஃபிசிக்கல் மெடிசன் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லிட்டு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட், ரெண்டும் சேர்ந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் சுகர் இருந்தால் 45 வயசுக்கு மேலே ஷோல்டர் வலியெலாம் வந்துடும் சில பேருக்கு. அதில் வந்து சாதாரணமாக மாத்திரை மருந்தோடு சேர்த்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க, இன்ட்ரா ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் ப்ரொசீஜர் இன்டர்வென்ஷன் பண்ணுற மாதிரி, லைக் சின்ன சர்ஜரி இன்டர்வென்ஷன் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கெலாம் வந்து உங்களோட நிபுணர்கிட்ட நீங்கள் அணுகிறது கரெக்டாக இருக்கும். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் எலும்பு முறிவு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவின் நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள் வந்து நம்மளோட நிலையத்தில் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து அடுத்ததாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து எலும்பு பிரச்சனைகள் அப்படின்றது ஜாயிண்ட் ஆகும். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, அந்த சர்க்கரை நோய் உள்ளவங்க கையில் வந்து என்னால் கையெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியல, அடுத்து வந்து மடக்கும்போது வலிகள் இருக்குது ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது எதனால் வருது? சர்க்கரை நோய் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வியாதி அது. சர்க்கரை நோய் நிபுணர் வந்து ஜெனரல் மெடிசன் வேறு டிபார்ட்மெண்ட் அவங்க படித்தவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அதில் சுகர் இருக்கவங்க பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு ப்ராப்ளம் என்னென்ன வரும்னா, இந்த கழுத்து வலி, முட்டி வலி, இடுப்பு வலிலாம் இருக்குல்ல, இந்த எலும்பு தேய்மானத்தை வந்து அதிகப்படுத்தும் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு. சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து பர்சன்டேஜ் அதாவது அதிகமாக வர்றதுக்கு உங்களுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கை மரத்து போகிறது இருக்கலாம், கை சுருக்குன்னு குத்துறது இருக்கலாம், கையில் தொடுறது வந்து தெரியாத மாதிரி இருக்கலாம். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கை நரம்பில் வந்து போகிற சின்னதாக ஒரு வெசல்ஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு கிளாட் ஆகிறதால கை நரம்புகள்லாம் வந்து வேலை செய்யாமல் போயிடும். கையிலையும் கால்லையும் மட்டும். காலில் செருப்பு போடுறது தெரியலன்னு சொல்லுவாங்க, கால்லையும் சுருக்குன்னு குத்துன்னு சொல்லுவாங்க, காலையில் இருந்துச்சா ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி குத்துது, வலிக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. தேவைப்படுறப்ப கொஞ்சம் வலி மருந்து ப்ளஸ் நரம்பு வந்து கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்க சில டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு வந்து அது ப்ளஸ் B12 வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு. ஸோ B12 டேப்லெட்ஸும் உங்களுக்கு அந்த நரம்பியல் டேப்லெட்ஸும் வந்து யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக போடுவாங்க. அதனால் சர்க்கரை நோய் கூட நீங்கள் எங்கேயாவது மாத்திரை வாங்க போனீங்கனாலும் சுகர் மாத்திரை கூட சேர்த்து ஒரு 10 மாத்திரையும் சேர்த்து கொடுக்கறதோட காரணம் அதுதான். அது போட்டு உங்களுக்கு வந்து கேட்கல, இல்லை அது போட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் டோஸ் அதிகப்படுத்தணும், இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அடிக்வேட்டாக கொடுத்தா மட்டும்தான் அது சரியாகும். இல்லைனா மேலும் மேலும் அது பாதிப்பு அதிகமாகிட்டே போகும். சரிங்களா? ஓகே. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதே மாதிரி டிபி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது வந்து ஸ்பைனலில் வரக்கூடிய டிபி. இந்த ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த டிபி அப்படின்றது நம்மளுடைய லங்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஆனால் இது ஸ்பைனலில் வரக்கூடிய டிபியை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதுக்காக ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும், அண்ட் வந்து அதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கும்? ஸ்பைனல் டியூபர்குலோசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து காசநோய், அதாவது லங்ஸில் வர காசநோய் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, காமன். ஒரு 5-20% ஆஃப் த கேசஸ் வந்து போன் அண்ட் ஜாயிண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து டியூபர்குலோசிஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா எமாஷியேட்னா உடம்புல வந்து வீக்காக இருக்கவங்க, உடம்பு வந்து வெயிட்டு கம்மியாக இருக்கவங்க, சாப்பாடு ப்ரோட்டீன் சத்து கம்மியாக இருக்கவங்க, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்க, ஹெச்ஐவி வந்திருக்கவங்க, கேன்சர் ஏதாவது இருந்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியே வந்தவங்க, மெயினாக வந்து இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ்லாம் இருக்கவங்க, ஸ்மோக்கர்ஸ் மெயினாக, அதாவது சிகரெட் பிடிச்சி. இதுக்கு முன்னாடி வந்து டிபி வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்திருக்கும், அது சரியாயிட்டு இருக்கும். அதில் ஏதாவது 1-2 பாக்டீரியா வந்து ஃபோக்கையாக லங்ஸில் எங்கேயாவது இருக்கும், திடீர்னு அது ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாதிரியான காரணத்தால் வந்து இது பரவி ஸ்பைனல் கார்ட் கிட்ட வீட்டில் சுற்றுவட்டாரத்தில் யாருக்காவது டியூபர்குலோசிஸ் க்ரானிக்காக இரும்பிட்டு இருக்காங்க, அவங்க கூட எக்ஸ்போஷர் 2-3 மாதத்துக்கு இருந்தால் கூட அதுக்குமே இதெல்லாம் வந்து வர்றதுக்கான காரணம். சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு முதுகு வலி,
முதுகில் தான் காமனாக வர்றதால நான் முதுகு பற்றி சொல்கிறேன். ரொம்ப அதிகமான ஒரு முதுகு வலி வரும். அதிகமான முதுகு வலினா மாத்திரை லோக்கலாக எங்கேயா டாக்டரை பார்ப்பாங்க, ஊசி டேப்லெட் கொடுப்பாங்க, அது போட்டால் சரியாகாது. வேறு எங்கேயா போய் பார்ப்பாங்க, அது போட்டாலும் சரியாகாது. இங்கே வந்து காமனாக நாட்டுக்கட்டு போட போவாங்க, அங்கே போனாலும் சரியாகாது. இது வந்து ஒரு 5-6 பேர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமா வருவாங்க. எங்கள் டாக்டரே பார்க்குறப்ப 2-3 வாட்டி காமிச்சாச்சு, ஸோ இது வந்து சாதா பெயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்து எவல்யூட் பண்ணி நாங்கள் திங்க் பண்ணுறப்ப வந்து ஓகே டியூபர்குலோசிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரத்தம் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி இருக்கும், சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டிஷ்யூ டயக்னோசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்குள்ளே அந்த டியூபர்குலோசிஸ் வந்து உள்ள ஸ்பைனல்குள்ளே அஃபெக்ட் ஆகிருக்கிற இடத்துலேருந்து ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அந்த சாம்பிள் எடுத்து வந்து ரேடியாலஜி டாக்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ரேடியாலஜின்றது வேறு ஒரு ஃபீல்டு, அந்த டாக்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நாங்கள் சில டைமில் அறுவை சிகிச்சை பண்ணி எடுப்போம். அதை பார்த்து அதை பற்றி ரிப்போர்ட் கொடுக்குற டாக்டர் வந்து பெத்தாலஜி மைக்ரோபாலஜி டாக்டர். அவங்க வந்து வேறு டியூபர்குலோசிஸ் சென்டர்லாம் இருக்குது, அவங்க பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆர்என்டிசிபி சென்டர்ஸ் அந்த மாதிரி. அந்த சென்டரில் வந்து சிபிநேட்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இதில் டியூபர்குலோசிஸ் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதனால தான் வந்து அது வந்து பாண்டிச்சேரியில் 1-2 இடத்துல தான் இருக்குது, அதனால் அங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அலைய வைக்கிறது அப்படின்னு நினைக்காம இது அங்கே மட்டும் தான் இருக்குது, அது வந்து ரீஜனல் சென்டர் 1-2 இடத்துல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். டயக்னோசிஸ் பண்ணிட்ட பிறகு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாத்திரை நார்மலாக காசநோய்க்கு மாத்திரை 6 மாதம் போடுற மாதிரி இருக்கும். எலும்பு முறிவு காசநோய்க்கு வந்து நீங்கள் வந்து அதாவது எலும்பில் இருக்க காசநோய்க்கு வந்து 12-18 மாதம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் ஆகும் இது சரியாகிறதுக்கு. ஆப்ரேஷன்ஸும் தேவைப்படும். ஆப்ரேஷன்ஸ் பண்ணி அதை இது பண்ணிவிட்டு மாத்திரையும் போடணுன்றது தான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ வந்து இந்த ஸ்பைனலில் வரக்கூடிய டிபியை வந்து நம்ம ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும் தான். க்யூரபிள் தான் அது. இது வந்து கிடையாது, எவ்வளோ பேருக்கு க்யூர் ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் முடியறதுக்கு 6-8 மாதம் ஆகும். 8 மாதம் கழித்து வந்து அவங்க வந்து நார்மல் ஆகிடும், எல்லா நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் போகலாம். ஓகே. இன்னொரு விஷயம் டாக்டர், இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு சிலருக்கு வந்து கால்லையோ ஏதோ ஒரு பகுதியில் ஒரு வீக்கம் இருக்கும். ஆனால் அந்த எலும்பு பகுதியில் மட்டும் எனக்கு வலி இருக்குது, வீக்கம் இருக்குது, அதுக்கு வந்து நான் எக்ஸ்ரே எடுத்தேன், ஆனால் அதில் வந்து ரத்த கட்டோ இல்லை வந்து எலும்பு முறிவோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதற்கான ரீசன் என்ன? ஒரு ஜென்ரலாக ஒரு வீக்கம் அப்படின்னு ஒரு இடத்துல வருது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தோலுலேருந்து எலும்பு வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிகளும் உங்கள் டாக்டராக இருக்கவங்க மைண்டில் வந்து போகணும். தோலில் இருக்க ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கீழே வீங்கும். சப்குடியன் தோலுக்கு கீழே இருக்கிற செதை இருக்கும், அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் வீக்கம் வரலாம். அதுக்கு கீழே பார்த்தா மசில்ஸ் இருக்கும், மசில்ஸில் ஏதாவது ப்ராப்ளம், அந்த மாதிரி எலும்பு வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராப்ளமாலையும் வீக்கம் வரலாம். எக்ஸ்ரேயில் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து எலும்பு மட்டும்தான் தெரியும். அந்த எலும்பு வந்து எக்ஸ்ரேயில் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் மீதி இருக்க காரணங்கள்லாம் யோசிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜாயிண்ட் கிட்ட, ஆங்கிள் ஜாயிண்ட் கிட்ட வீங்கி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட்டு சுற்றி ஒரு ஜவ்வு இருக்கும், அந்த ஜவ்வில் நீர் கோத்துட்டு இருக்க மாதிரி நாங்கள் யோசித்து பார்க்கணும். அதுதான் இருக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு அதை யோசித்து அப்ரோச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு சில டெஸ்ட்லாம் இருக்குது. டாக்டர் பார்த்து கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணுவாங்க, உங்கள் கை காலெலாம் பிடிச்சி நவுத்தி மடக்கி நீட்டி விடுவாங்க. ஸோ அது பண்ணால் தான் தெரியும் அது அங்கே இருக்கா பிரச்சனை, இல்லை தோலில் இருக்கா இல்லை எங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து லைக் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடுறது, அதாவது நான் இப்போ உள்ளே வந்தோடனே நான் கண்டுபிடிச்சிருவேன், அது சொல்கிறதோட அது வந்து பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியுமா இல்லைன்றது தெரியாது. ஸோ இப்போ அந்த வீங்கி இருக்குது, அங்கே நீர் இருக்குன்னா அது எதனால் வந்துச்சு அப்படின்றது மறுபடியும் எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் காமனாக எதனால தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கிடையாது. சரி, நீங்கள் ஜென்ரலைஸாக கேட்குறீங்கன்னா 50-60% நீங்கள் சொன்ன மாதிரி சுகர் பிபி இருக்கவங்களுக்கு கால் பகுதியில் வீங்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து பிபி இருக்கிற வியாதினால, சில கிட்னியில் இருக்க ப்ராப்ளம்னாலையோ இல்லை நீர் வந்து சரியாக எக்ஸ்கிரேட் ஆகாததால கால் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து சுகர் இருந்தாலும் இந்த நரம்பு பாதிக்கும் அப்படின்னு சொன்னால பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது காலில் ரத்த குழாயில் அடப்பு ஏற்படும், சுகர் இருக்கவங்களுக்கு அதிகமாக ஏற்படும், அவங்களுக்குலாம் கால் வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நிறைய ஒரு மல்டி சிஸ்டமிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. எலும்பு முறிவு மட்டும் இல்லை, ஒரு 5-6 டாக்டர் இல்லை 5-6 ஸ்பெஷாலிட்டி சேர்ந்த ஒரு பிரச்சனை அது கால் வீக்கம்ன்றது. நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன கால் வீக்கம், அந்த வீக்கத்தை வந்து எவலேட் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக சரி பண்ணணுமா, அது சாதாரணமான வீக்கம் தானே இல்லை ஒரு கொஞ்சம் சீரியஸான விஷயமானு சொல்லிட்டு பார்க்குற கிளினிஷியன் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ வந்து அந்த ஜவ்வு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஜவ்வு வந்து சம்டைம்ஸ் வந்து இது ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த ஜவ்வு கிழிதல் அப்படின்றது திரும்ப சரி செய்ய முடியுமா, இல்லை ஆப்ரேஷன் தான் அதுக்கு போகணுமா? இதுக்கான தீர்வு என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்ஸில் வந்து மோஸ்ட் காமனாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஜவ்வுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் கஃப் டியர். அது பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில் இருக்கிற ஒரு ஜவ்வு. ஸ்போர்ட்ஸ் பர்சன், பேஸ்கெட் பால் விளாட்றவங்களுக்கு, கிரிக்கெட் விளாட்றவங்களுக்கு, ஷட்டில் கார்க் விளாட்றவங்களுக்கு தான் கிழியும். மீதி ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு அன்காமனாக கிழியும். இவங்களுக்குலாம் அந்த மூமெண்ட்டில் தான் அந்த ஜவ்வு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினில் இருக்கும், ஸோ கிழிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிழிஞ்சிச்சுன்னா உங்களால் கையை தூக்க முடியாது. அந்த ஷோல்டர் சின்ன வயசுக்காரங்க, நான் சொல்கிறது 23-30 வயசுக்குள்ளே இருக்கவங்க கையை தூக்க முடியலைன்னா அவங்களால எந்த வேலையும் பார்க்க
பார்க்கவே முடியாது. ஸோ அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கிட்ட லைக் டாக்டர்கிட்ட வருவாங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு மாத்திரை கொடுப்போம். ஏன்னா வந்து லேசாக டேராக இருந்துச்சுன்னா ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் சரியாகிடும் தானவே. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, 2 வாரத்தில் சரியாயிடுச்சுன்னா விட்டுடலாம்னு சொல்லுவோம். சப்போஸ் சரியாதவங்க கம்ப்ளீட் டேர், அதாவது ஒரு பேப்பர் மாதிரி தான், பாதி கிழிஞ்சிருந்தால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் ஃபுல்லாக ஒட்ட வைக்கிறதுக்கு. முழுசாக கிழிஞ்சிருந்தால் ஒட்ட வைக்க முடியாதுங்களா. அதனால் முழுசாக கிழிஞ்ச ஜவ்வை வந்து ஆப்ரேஷன் தவிர வேறு வழி கிடையாது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனோ எக்ஸ்ரே தேவைப்படாது. எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் ஜவ்வு பார்க்கணுன்னா எம்ஆர்ஐயில் தான் தெரியும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து ஆப்ரேஷனாக இல்லை நான் ஆப்ரேட்டிவான்னு டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக வந்து எலும்பு முறிவு டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் பண்ணுற ஆப்ரேஷன் ஷோல்டருக்கும் முட்டியில் ஏசிஎல்னு ஒரு ஜவ்வு இருக்குது. அது கிழிஞ்சாலும் ஆப்ரேஷன் மட்டும் தான் ட்ரீட்மெண்ட். 98% சொல்கிறாங்க. 98%னா நீங்கள் 100 டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 98 டாக்டர் ஆப்ரேஷன் சொல்லணும். ஏன்னா அது வந்து நீங்கள் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா 15 வருஷத்தில் முட்டி தேய்மானம் 48% அதிகமாகுன்றாங்க. ஸோ 48% உங்களுக்கு 30 வயசில் அடிபடுறவங்களுக்கு 45 வயசில் அவங்க முட்டி வந்து 65 வயசு முட்டியாக மாறிடும். அது ஆகக்கூடாதுன்னு நாங்கள் ஆப்ரேட் பண்ண சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கண்டிப்பாக பண்ண சொல்லுவோம். மீதி இருக்கவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவோம். பட் அது இன்னும் நம்ம மக்கள் இடையில் வந்து அது அவ்வளோவா போய் சேராததால் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எலும்பு உடஞ்சி நவுந்து இருந்தால் ஆப்ரேட் பண்ணுறான்னு ஒத்துக்கிறவங்க ஜவ்வு பிரச்சனை வந்து சரி ஜவ்வு தானே அப்படின்னு விட்டுடுறாங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டீங்க. நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் எலும்பு முறிவு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவின் நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள் நம்மளோட நிலையத்துக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக கேள்வி என்ன அப்படின்னா டாக்டர், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஏந்திரிக்கிறப்போ எனக்கு வந்து இந்த எலும்பு ஜாயிண்ட் அப்படின்றது அப்படியே ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏந்திரிக்கும் போது ஒரு சவுண்டு கேட்குது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அது ரொம்ப நேரம் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இதற்கான ரீசன் என்ன டாக்டர்? நீங்கள் வந்து முட்டியில் வந்து நார்மலாக இருக்க வேண்டிய ஜாயிண்ட்டு முட்டியில் பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்குது. அது எலும்புக்கு மேலே வந்து கவரிங் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் கிளைட் ஆகிற மாதிரி லைக் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க 2 சைட்லேயுமே. அது சுற்றி வந்து ஜவ்வு இருக்கும், கேப்சூல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ஒரு பார்ட்ஸு. இதில் வந்து நிறைய வியாதிகளால் வந்து இந்த முட்டி ப்ளஸ் இந்த நான் சொன்ன பார்ட்ஸ்லாம் பாதிக்கப்படலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா முட்டி தேய்மானம் அது வந்து 50-60 வயசில் வந்து நார்மலாக இருக்கிற முட்டி வலி இருக்கவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கும் சில டைமில் எழுந்திருக்கிறப்ப முட்டி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், சவுண்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்க முட்டி வலி. நார்மலாக இருக்க முட்டி வலி தான் மோஸ்ட் காமன். 80-90% இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிற மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி கவர் ஆயிருக்குல்ல, அது பேர் கார்ட்லேஜ்னு சொல்லுவாங்க. அது போக போக வயசாக அது தேஞ்சு போகும். அதனால் கொஞ்சம் இர்ரெகுலராக மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரோட்டில் போகிறப்ப ஸ்மூத்தான டயரும் ஸ்மூத்தான ரோட்டில் போகிறப்ப ஸ்மூத்தாக கிளைட் ஆகி போகும். அதே வந்து குண்டும் குழியமாக இருக்கும்போது சவுண்டு கேட்குற மாதிரி நம்ம முட்டியை மடக்கி நீட்டுறப்ப கடகடன்னு சவுண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து எவ்வளோ டேமேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட்ஸ் வரலாம். சரிங்களா? அது வந்து ஒரு நார்மல் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு இன்னொன்று இருக்குது. ஆர்த்ரைட்டிஸ் வியாதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுனா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் குறிக்கிறாங்க எல்லாரும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டிஸார்டர். அது வந்து உடம்புல இருக்க ஆட்டோஇம்யூன் அணுக்களே வந்து நம்ம ஜாயிண்ட்டு நம்ம வந்து உடம்புல இருக்க டெண்டான் ஷீட்ஸு ஹார்ட்டு இங்கெல்லாம் போயிட்டு நம்ம உடம்புல இருக்க அணுவே வந்து நம்ம உடம்புல இருக்க நார்மல் டிஷ்யூவை அப்நார்மல் நினச்சிட்டு போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த முட்டியில் போய் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா முட்டி வந்து சீக்கிரமாக தேஞ்சுப்போம். யூஸ்வலி சின்ன வயசில் 30 வயசு 40 வயசு 50 வயசுலேயே ஒரு முட்டி வலி ரொம்ப அதிகமாகிடும், ரொம்ப ஃபுல்லாக தேஞ்சு போயிடும். அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டைட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சா முட்டி வலி அதிகமாக இருக்கும், டைட்டாகவும் இருக்கும். நாள் ஆக ஆக சரியாகும். அவங்களுக்கு ரொட்டீனாக இருக்கவங்களுக்கு எப்படின்னா காலையில் எழுந்தா வலி கம்மியாக இருக்கும், நாளாக நாள் வலி வரும், வேலை பார்க்க வலி வரும். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆமாம், ஆப்போசிட்டாக இருக்கும். இதை வச்சு தான் டாக்டர்ஸ் நாங்களே வந்து இது இந்த வியாதியாக இருக்கும் இந்த வியாதியாக இருக்கும்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும், எவலுவேட் பண்ண ஆரம்பிக்கணும். போக போக தான் கண்டுபிடிக்க முடியும். சில வியாதிக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், சில வியாதிக்கு வந்து எவலுவேட் பண்ணி தான் தெரியும், சில வியாதிக்கு நாளாகும் கண்டுபிடிக்கிறது இது இதுதானா அதுதானான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குமே மறுபடியும் நீங்கள் வந்து ஏன் இது 1 மாதத்தில் உடனே கண்டுபிடிக்க முடியல, ஏன் 1 மாதம் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது வந்து ஆரம்பத்தில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லா வியாதியும் கண்டுபிடிச்சி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் சொல்ல முடியாது. ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் டாக்டர், இப்போ ஒரு சிலருக்கு குதிக்காலில் மட்டும் எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அது போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன் அதில் ஒரு எலும்பு வளருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணுற செப்பல்ஸ் இல்லை வந்து ஷூஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் கொண்டு வருவாங்க இல்லையா? ஸோ வந்து டாக்டரோட ப்ரிஃபரன்ஸ் அது வந்து எப்படி அதில் எலும்புகள் அப்படின்றது அதில் வளரக்கூடியது அப்படின்னா என்ன எலும்புகள், அது குதிகால் வலி அப்படின்றது ஜென்ரலாக ஒரு சிலருக்கு இருக்கும். இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் டாக்டர்.
குதிகால் வலின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லைக் ஓபிடியில் வரப்போ கொஞ்சம் வந்து 40லேருந்து 50 வயசில் இருக்கவங்களுக்கு வருது. லேடிஸ்க்கு மோஸ்ட் காமனாக வருது. மோஸ்ட்டாக இவங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஹவுஸ்மேட், அதாவது வீட்டிலே இருக்கிற மாதிரி, வெளியே எங்கேயும் போயிட்டு வராத மாதிரியாக இருக்காங்க. ஸோ காசஸ்னால் இது காரணங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இது டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா பிளான்டர் ஃபேஷியட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது குதிகால் கீழே வந்து ஒரு ஜவ்வு இருக்கும் சரிங்களா, அந்த ஜவ்வில் வந்து வீக்கம் வரும், சுருங்கிடும். இது வீக்கம் வர்றதுக்கும் சுருங்கிறதுக்கும் காரணங்கள், அதாவது தான் காசஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் சின்ன வயசுக்காரங்களுக்கு ரொம்ப அதாவது சின்ன வயசு 20லேருந்து 30-40 வயசில் இருக்கவங்களுக்கு. அவங்க வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து வெளியே வேலைக்கு போகிறவங்க, இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, இல்லை விவசாயிகளாக இருக்கவங்க, ரோட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்குலாம் இருக்காது. வீட்டில் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, வீட்டிலேயே ஒர்க் பண்ணுறவங்க, கம்பெனிக்கு போயிட்டு சும்மா வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து யூரிக் ஆசிட்னு ஒரு வியாதி இருக்குது. அது வந்து உப்பு நீர்னு சொல்லுவாங்க. அது ஒரு உப்பில் கொஞ்சம் உடம்புல இருக்க உப்பில் வந்து ஒரு குறைபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால குதிகால் வலி அவங்களுக்கு வரலாம். மூணாவது வந்து சுகர் இருக்கவங்களுக்கு வந்து நரம்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி நரம்பு பாதிச்சிச்சுன்னா அந்த குதிகால் அந்த கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிற நரம்பில் வந்து ஒரு வீக்கமோ வலியும் வந்து உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பெர்சிஸ்டண்ட்டாக ட்ராக்ஷன் கொடுக்குறப்ப, ட்ராக்ஷன்னா உங்களுக்கு அந்த வீக்கமோ சுருக்கமோ வலியும் அடிக்கடி இருக்கிறப்ப எலும்பு வளர ஆரம்பிக்கும். அந்த எலும்பு சில டைமில் வளரும், சில டைமில் நார்மலாகவே சில பேருக்கு இருக்கும். ஸோ அது எலும்பு வளர்றது இல்லை நார்மலாக இருக்கா இல்லையான்றதை பற்றி நம்மளுக்கு வந்து அது வந்து நம்ம ரொம்ப அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் தான் நினைக்கிறோம். எலும்பு வளர்ந்துருக்குன்னு சொன்னால் ஐயோ எலும்பு வளர்ந்துச்சு, ஒரு பயம் வந்துடும், ஐயோ இதை ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால நான் பார்க்குற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாருக்குமே இது இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 80-90% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். கன்சர்வேட்டிவ்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ணுற ட்ரீட்மெண்ட் பேர் கன்சர்வேட்டிவ். 90% ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து கன்சர்வேட்டிவ்லேயே சரியாயிடுன்னு சொல்கிறாங்க அந்த குதிகால் வலிக்கு. ஸோ கன்சர்வேட்டிவில் பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ நான் சொன்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்காங்களா, வாக்கிங் போக சொல்கிறது, பிளான்டர் ஃபேஷியல் ஸ்டிச்சிங் எக்ஸசைசஸ் அதெல்லாம் இருக்குது. ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப்ஃபுல் வச்சு அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அது பண்ணுறப்ப அந்த வீக்கம் குறையும். அந்த ஃபேஷியான் ஜவ்வு சொன்னால அதை ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரியான எக்ஸசைசஸ் அல்லது இருக்குது. அதுதான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். செருப்பை மாற்றுறது பார்த்தீங்கன்னா எம்சிஆர் ஸ்லிப்பர்னு சொல்லுவாங்க, மைக்ரோசில்லோஸ் ரப்பர். அது போடுறப்ப உங்களுக்கு ஹார்ட் சர்ஃபேஸ் இல்லாமல் சாஃப்டாக இருக்கிறதால வந்து உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வீக்கம் வலியும் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் கான்ட்ராஸ்ட் பாத்னு சொல்லுவாங்க, லைக் சுட தண்ணி, உப்பு தண்ணி, பச்சை தண்ணி, அதில் வந்து காலில் முக்கிய எடுக்கிறது 2 நிமிஷம் காலைல ராத்திரி. ஸோ இதெல்லாம் இதுமாரி நிறையா இருக்குது கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். இதில் ஏதாவது ஒன்று வேலை செய்யும், அதை ஃபாலோ பண்ணிட்டே போகணும். இதில் வேலை செய்யாதவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அது இப்போ பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில். பிஆர்பின்னு சொல்லுவாங்க, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அது வந்து நம்ம ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணுறப்போ ஒரு சுரபி கிடைக்கும், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்ற சுரபி. அது போடுறப்ப அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேஷன், அங்கே இருக்க பிரச்சனைகள்லாம் அது சரி பண்ணி வலியை வந்து குறைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடீஸ் இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டு வராங்க, எவிடன்ஸ் பேஸ்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து டிசைன் பண்ணிருக்கோம். அதே போல் டாக்டர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த அறுவை சிகிச்சை இல்லாத ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய கண்டிப்பாக இது சர்ஜரி தான் தீர்வு, இல்லை இதுக்கு சர்ஜரி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம சர்ஜரி தேவையில்லை? நீங்கள் வந்து எங்களோட ப்ராக்டிஸ், எங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன், எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து நாங்கள் அதிகமாக படிக்க ஆரம்பிக்கிறப்ப அதோட ஃபீல்டில் வந்து சீனியர் ஸ்பெஷலிஸ்ட்லேருந்து லைக் ஹெச்ஓடியிலேருந்து எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வியாதிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த வியாதிக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப்பில் வந்து நம்ம வந்து படிக்கணும். ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து புக்ஸ் இருக்குது, ரிசர்ச் இருக்குது, இத்தனை வருஷம் ரிசர்ச். இப்போ 2024னா கடந்த ஒரு 150-200 வருஷமாக மாடர்ன் மெடிசன் இருக்குது. 200 வருஷமாக ஒரு வியாதி இருக்கும். அதே இந்த முட்டி வலி வந்து திடீர்னு இப்போ போன வருஷம் ஆரம்பிச்சதில்லை. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த வலிக்கு எவ்வளோ நாளாக எவ்வளோ பேர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, எதுக்கெலாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, எதுக்கெலாம் மாத்திரை கொடுத்தா போதும், எதுக்கு ஊசி போட்டால் போதுன்றதை ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எல்லாரும். அதை நம்ம பண்ணி ரிசல்ட் இங்கே வர வச்சா மட்டும்தான் போதும். பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஸ்டடீஸை வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றதால அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு டாக்டராக இருக்கும்போது கிளியராக சொல்லணும், இதுக்கு ஆப்ரேஷன் தாங்க பண்ணணும், இதுக்கு வந்து மாத்திரை மருந்து கொடுத்தா போதும், இதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும். டாக்டர் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்கிறப்ப வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து, அதாவது ஒரு நீங்கள் செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேணால் வேறு டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம். 2 டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டதுக்கு நீங்கள் வேறு சொல்யூஷன் யோசிக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த வியாதி வந்து அதிகமாகிறதுக்கோ இல்லை அந்த வியாதியோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா
பண்ணுற எல்லா சர்ஜரியுமே வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் எஃபெக்ட் பண்ணும். குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 60லேருந்து 65 வயசு இல்லைனா 50லேருந்து 60 வயசு இருக்கும் 10 வருஷம். அந்த 10 வருஷத்தில் என்னென்ன வேலைலாம் பார்க்க முடியுதோ அதை வந்து அடிபட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காதவர், ஆப்ரேஷன் பண்ணாதவரால் பண்ண முடியாது. அந்த அவருக்கு வந்து அது வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், கையை தூக்க முடியாதவருக்கு வந்து அந்த டெனல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கையை தூக்கிட்டாங்கன்னா அவரால் கையில் எல்லா வேலையும் செய்ய முடியும். 10 வருஷம் அவர் செய்ய முடியலன்னா ஒரு ஊனமுற்றவராக ஆகிறாரு. ஸோ இதுக்காக தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் நான் ஆப்ரேட்டிவ்க்கும் வித்தியாசம். ஸோ இது எல்லாம் வந்து எனக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோட அந்த எலும்பு முறிவில் இருக்கவங்களுக்கு அதிகமாக தெரியும். ஸோ நீங்கள் கேட்குறப்ப எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டாக்டர் இருக்கார், அவங்க கிட்ட கேட்டேன் வேணான்னு சொன்னார் அப்படின்றதோட நீங்கள் இந்த ஸ்பெஷாலிட்டியில் இருக்க வேறு டாக்டர்கிட்ட கேட்குறப்ப கொஞ்சம் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஓகே, ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு வந்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் எலும்பு முறிவு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவின் நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி கார்த்தி அவர்களோட நம்மளோட இணைந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி என்னென்னா, டாக்டர், அதாவது அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில எலும்புகள் உடஞ்சிருச்சு அப்படின்னா பிளேட் வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த பிளேட் வந்து இதை வந்து ரிமூவபிள், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அது எடுக்க தேவையில்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த எலும்புடைய ஜாயிண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன டாக்டர் அது? அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குமே கொஞ்சம் ஏஜ் வைஸ் ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போ 50-60 வயசுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷனே கொஞ்சம் ரிஸ்கின்ற மாதிரி இருக்கிறப்ப அது தேவைப்படுறப்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு காலில் வந்து ஒரு எலும்பு உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீல் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் அந்த எலும்பு முழுசாக கூடுற வேலை முடியறதுக்கு. 2 வருஷம் கழிச்சு 63 வயசில் வந்து நம்ம அவருக்கு எடுக்க தேவையில்லை. அது எடுக்கிறதால அவருக்கு எந்த பலனும் பெருசாக இருக்க போகிறது கிடையாது. அதே 20 வயசுக்காரர் இருக்காருன்னா அவருக்கு 2 வருஷம் கழித்து அந்த ஒரு இம்ப்ளான்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதால உடம்புல இருக்கிறதால சில இம்ப்ளான்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறது இருக்கிறப்போ வந்து பாக்டீரியல் அக்குமுலேஷன், அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதால சில டாக்டர் எடுக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில டாக்டர் அது வந்து இருக்கட்டும் எடுக்கவே வேணாம் அப்படின்னு கூட முடிவு எடுக்கிறாங்க. இதில் வந்து எந்த ஒரு ப்ரோட்டோகாலும் எதுவும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இது நீங்கள் இது எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இருக்குது, ரெண்டுத்துக்குமே இருக்கிறதால வந்து நீங்கள் இது எடுக்க வேணாம் அப்படின்னு கிடையாது. இப்போ இங்கே இந்தியாவில் யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ஸ் எல்லாமே போன் கூட சேர்ந்து போகிற இம்ப்ளான்ஸ்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு மேலே வேணால் போன் லைட்டாக வளர்ந்துருக்குமே தவிர சேர்ந்து போகிற மாதிரி எதுவும் இல்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டைட்டானியம்ன்றது தான் காமனான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து மோஸ்ட்டாக எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும்னு 2 வருஷம் கழிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுக்கணும்னா அந்த இம்ப்ளான்ட் அந்த மெட்டல் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக எடுத்துகிற சொல்கிறாங்க. அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறவங்க இப்போ ப்ரிஃபரபுளாக எடுத்துடுறாங்க. டைட்டானியம் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக எடுக்கிறது இல்லை, அப்படியே வச்சுருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, எம்ஆர்ஐக்கு எந்த கம்பேட்டபிள் அப்படின்றதால அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இது வந்து நீங்கள் இம்ப்ளான்ட் போட்டு தான் ஆப்ரேட் பண்ணணுமா, மாவு கட்டு மட்டும் போட்டு பண்ணக்கூடாதா, இல்லை கட்டே போடாமல் பண்ணக்கூடாதா, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு டியூரேஷன் இருக்குது, ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. இது மறுபடியும் ஒரு கையில் வந்து எலும்பு உடஞ்சிருக்கு, கையில் வந்து 2 எலும்பு உடஞ்சிருக்குன்னா அது ஒழுங்கான பொசிஷனில் இருந்தாலும் ஒரு எலும்பு கூடுறதுக்கு சின்ன வயசுக்காரங்கன்னா 4 வாரம், பெரிய வயசுக்காரங்கன்னா 6லேருந்து 8 வாரம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. 8 வாரத்துக்கு வந்து மாவுக்கட்டு வந்து கையில் இந்த விரல்லேருந்து மேலே வரைக்கும் போடுவாங்க. நடுவில் இருக்க எலும்பு உடஞ்சா, ரொம்ப முனையில் இருக்க எலும்பு உடஞ்சா அதுக்கு ஒரு லென்த் இருக்கும். கிட்ட இவ்வளோ தூரம் மட்டும் போட முடியுமா, நாளைக்கு வேலை பார்க்கணும் நான், எனக்கு இவ்வளோ மட்டும் போடுங்க. அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போடலாம், ஆனால் அது எலும்பு ஒழுங்காக கூடினா தானே உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதுக்காக தான் நாங்கள் அப்படி சொல்லுவோங்க, சரிங்களா? அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு தவறாதீங்க. நீங்கள் அது பண்ணாமல் விட்டால் அந்த எலும்பு வந்து மாறி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பக்கத்தில் இருக்க நரம்பில் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆப்ரேஷன் பண்ணாமல் மாவுக்கட்டு போட்டு சரி பண்ணிடலாம் நாங்கள் நினைக்கிற ஃப்ராக்சர் கூட நீங்கள் நடந்தோ இல்லை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமலோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டுறக்கூடாது. ஸோ அதனால் அதுக்கு கட்டு போடுறதுக்கு இந்த கேஸுக்கு கட்டு போகணுன்னு ஒரு டாக்டர் முடிவு எடுக்கிறாருன்னா அது மோஸ்ட் ப்ராபப்ளி போட வேண்டிய கேஸாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்காக இந்த கட்டு போகணுன்னு முடிவு பண்ணதுக்காக ஒரு 2-3 டாக்டர்கிட்ட போய் தேடி அலைஞ்சு கட்டு போட வேணான்ற முடிவுக்காக வந்துடாதீங்க. அதில் பெருசாக உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்காது, டிஸ்அட்வான்டேஜும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்காது, சரிங்களா? இப்போ கட்டு போகிற விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து கட்டு போடுறது இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, டக்குன்னு இந்த இடத்துல பிரச்சனை அவங்களே வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல உடஞ்சிச்சு, நீங்கள் இந்த இடத்துல கட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துலலாம் போய்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பிளாஸ்டர் டிசீஸ்னே ஒரு வியாதி இருக்குது,
அப்படின்னா என்னென்னா எலும்பு மாவுக்கட்டு போட்டவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், சரிங்களா. வெரி ரேர் தான், லைக் 100% ஒரு 2-3 பேருக்கு தான் வரும் அது. ஆனால் அது ஒரு எலும்பு உடஞ்சி அது போட்டு அது வந்துச்சுன்னா கூட ஜஸ்டிஃபைபிள். நான் சும்மா அவங்க வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் போடுறேன்னு போட்டு அந்த ஃப்ராக்சர் டிசீஸ் மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்து அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு 3-6 மாதம் ஆகும், சரிங்களா. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் டாக்டர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. மாவுக்கட்டு வேணான்னா வேணாம், போடணுன்னா போடணும், அவ்வளோதான். நாங்கள் ஒரே இதுவில் தான் இருப்போம். பேஷண்ட்ஸ் சில டைமில் வந்து நாங்கள் இவங்களுக்கு இது நாங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லு, நாங்கள் ரிச்சு, இல்லை நான் கொஞ்சம் படித்தவர், நான் இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து மேக்ஸிமம் நீங்கள் டாக்டர்ஸ் படி அவங்க சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஏன்னா நாங்கள் வந்து லைக் புதுசாக உங்களுக்காக மாற்றுற விஷயம் கிடையாது இதெல்லாம். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு போட்டால் என்ன ஆகும், போடலன்னா என்ன ஆகும், இப்போ யார் யாருக்கு போடணும் யார் யாருக்கு போடக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதில் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் வருஷம் நாங்கள் பார்த்துட்டு கற்றுட்ருக்கோம், சரிங்களா. அது வந்து நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, இல்லை 10 வருஷம் கழிச்சு இதே ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, மாறிட்டே இருக்கும், சரிங்களா. இன்றைக்கி அதை அன்றைக்கி என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, நம்ம ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நீண்ட நேரம் அமர்ந்து உட்காந்துட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு இடுப்பு வலிகள், தோள்பட்டை வலிகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசணும். அதுலேயும் குறிப்பாக சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? இந்த இடுப்பு வலிகள் அப்படின்றது இதை எதை பேஸ் பண்ணி வருது? நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இடுப்பு எலும்பு சுற்றி இருக்க தசைகள், அது இடுப்பு எலும்பு பிடிச்சிட்ருக்கும். இந்த வந்து ஒரு காம்பேக்டாக கழுத்துலேருந்து பட்டக் இருக்கும், அதெல்லாம் ஒரு செட்டாக வேலை செய்யணும், சரிங்களா. இதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எங்கேயாவது வந்தாலுமே ஃபுல் ஸ்பைனுக்கும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. மேக்ஸிமம் வந்து நம்ம பாடி வந்து டிசைன் பண்ண விதம் வந்து ஒர்க் பண்ணணுன்றதுக்காக தான். நம்ம செரண்ட்ரினா நம்ம உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி நம்ம வந்து நம்மளோட வேலைக்காகவும் நம்ம தேவைக்காகவும் மாற்றிக்கிறதால இந்த தேவை, இந்த பாடியோட தேவை வந்து சீக்கிரமாக அது வந்து வீணாகணும்னு சொல்லிட்டு அதுவே டிசைன் ஆகிக்குது, சரிங்களா. நீங்கள் அது லோடு கொடுக்க தான் அந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆகும், வேலை கொடுக்க தான் அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகும். அதுதான் சின்ன வயசுக்காரங்களுக்கு கொடுக்குற அட்வைசஸ். ஸோ இல்லை நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனலோ இல்லைனா இப்போ டாக்டர்ஸே சரி நிறைய பேர் செரண்ட்ரியாக இருக்கிறது மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு அட்வைசஸ் ஈவினிங்கில் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இது பண்ணுறது, இல்லை ஜிம்முக்கு போகிறது, இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது தெரப்பி டெய்லி 30 to 50 minutes பண்ணுறது, இதெல்லாம் மட்டும்தான் உங்களோட போன்ஸையும் மசில்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும், சரிங்களா. இதில் ப்ரொடெக்ட் பண்ணாதவங்களுக்கு வலி இருக்கும், சில பேருக்கு அவங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கும், கால்சியம், விட்டமின் டி, அதெல்லாம். உணவு வகைகள்லாம் அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். உணவு வகைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து 2 வேளை குடிக்க சொல்கிறாங்க. நம்ம டீ காஃபி அந்த மாதிரி இருக்கிறது அதில் வந்து பால் கொஞ்சம் வரும், பட் அது ஃபுல் வெறும் எம்டி மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க, சேர்க்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றது கூட. அது இல்லாமல் நீங்கள் ப்ளெயினாக பால் குடிச்சிங்கன்னா நல்லது, 2 வேளை குடிக்கிறது பெட்டர். கீரையில் வந்து நிறையா இருக்குது, கீரையில் வந்து எக்ஸஸாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. லைக் நம்ம கொஞ்சம் தொட்டுக்கிறதுன்னு லைட்டாக ஒரே ரூபா எடுத்துக்கிட்டா அது செட் ஆகாது, நிறையா எடுத்துக்கணும். கேழ்வரகு கஞ்சி அது வந்து தினமும் எடுத்துக்கணும். கீரை வந்து தினமும் சேர்த்துக்கணும்னு சொல்கிறதே வந்து அதில் இருக்கிற சத்து வந்து இல்லாமல் போயிட்டா இந்தந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறதுக்காக தான். நவதானியங்கள், நட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள். நட்ஸில் வந்து நிறைய கால்சியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷஸ், சீ ஃபுட்ஸில் கொஞ்சம் அதிகமாக கால்சியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மிக்சராக எடுத்துக்கிற மூலமாக உங்களுக்கு வந்து டெஃபிஷியன்சிஸ் இல்லாமல் இருக்கும், சரிங்களா. ஓகே, அப்போ வந்து கால்சியம் குறைபாட்டிற்கும் எலும்பு தேய்மானத்திற்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. ஆமாம், கால்சியம் குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் வந்து கால்சியம் லெவல் 7.5 to 10 அந்த லெவல் அப்ராக்சிமேட்டாக இருக்கணும். இப்போ திடீர்னு வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு சாப்பாடில் குறைபாடு இருக்குது அப்படின்னா கால்சியம் லெவலில் வந்து 6-5 ட்ராப் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி ட்ராப் ஆகிறப்போ உடம்புலேயே சில பல ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து மறுபடியும் அந்த கால்சியம் லெவலில் 6லேருந்து 9 கொண்டு போய் விடும். எங்கேருந்து எடுத்து போய் விடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ், போனில் மட்டும்தான் அந்த ஸ்டோர் இருக்குது. போனில் 90% இருக்க வேண்டிய கால்சியமாக 60, 50, 40 ஆக்கிட்டே போகும். 40% ஆகிறப்போ உங்களுக்கு வலி ஆரம்பிச்சிடும். திருப்பி மறுபடியும் இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு நாள் 10 நாள் ப்ராசஸ் கிடையாது, 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் ப்ராசஸ். ஸோ 2-3 வருஷத்தில் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்புலேருந்து அந்த கால்சியம் பிளட்டு நார்மல் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுற கால்சியம் போனில் எடுத்து கொடுக்கும். ஸோ திருப்பி அந்த போனுக்கு நம்ம ரெப்ளனிஷ் பண்ணாத வரைக்கும் அந்த பெயின் குறைய போகிறது கிடையாது, சரிங்களா. ஃபுட்டுலேயும் எக்ஸசைஸ்லேயும் சப்ளிமெண்டேஷன்லேயும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் கால்சியம், விட்டமின் டி லெவல்ஸ் மினிமமாக. ஓகே, மினிமம் வந்து இந்த கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது இந்த கால்சியம் அப்படின்றது நமக்கு உடலில் கிடைக்கும். ஆமாம், வியாதி வந்தவங்களுக்கு வந்து உணவு மட்டும் பத்தாது, ஓகே, எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்ஸ், டேப்லெட்ஸும் தேவைப்படுது.
ப்ரிவென்ஷன், அதாவது இந்த வியாதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த உணவு வகைகள். அதெல்லாம் முதுகு வலி வந்து அதான் கொஞ்சம் ஒரு 90% இருக்க வேண்டிய கால்சியம் வெறும் 30% தான் இருக்குது. நான் உணவுலேயே சரி பண்ண முடியும்னா முடியும். 2-3 வருஷத்துக்கு நீங்கள் முதுகு வலியோடு வச்சுட்டு சரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து சீக்கிரமாக சரியாகணும்னு நினைக்கிறது செட் ஆகுது. அதனால தான் மாத்திரை நீங்கள் வந்து 1 மாதம் போடுங்க, 3 மாதம் போடுங்க, 6 மாதம் போடுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் வந்து இல்லை 6 மாதம் எனக்கு பிடிக்கல, இது ஒன்றுத்துக்கும் நீங்கள் இது விட்டிங்கன்னா அது இருக்காது, அது விட்டிங்கன்னா அது இருக்காது. அந்த மாதிரி ரைட். ஸோ வந்து நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துடும். நிகழ்ச்சி நிறைவாக வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து டாக்டராக ஒரு சிலர் மாறிடுறாங்க. இந்த பிரச்சனை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியான நேயர்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அண்ட் வந்து எலும்புகள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மக்கள் வந்து எங்கே வந்து சீக்கிரமாக வந்து இது பண்ணிக்க முடியும், அதை பற்றி? சோஷியல் மீடியா இல்லைனா கூகுள் டாக்டர் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, எந்த வியாதி இருந்தாலும் கூகுள் டைப் பண்ணுறப்ப உங்களுக்கு அது என்ன வருதோ அதுதான் நமக்கு நினச்சிப்பாங்க. ஸோ நான் ஜென்ரலாக கேட்டப்போ எந்த வியாதி டைப் பண்ணாலும் கேன்சர் அந்த மாதிரி தான் வர்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? கேன்சர்னு சொல்லிட்டு உடனே பயப்படுறாங்க, இல்லை இந்த வியாதின்னு பண்ணிடுறாங்க, சர்ஜரின்னு பண்ணுறாங்க, ஃபேமஸ் டாக்டர்ஸ் இதெல்லாம் வரும் மார்க்கெட்டிங் பேஸில். ஸோ வந்து நீங்கள் வந்து அதை வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதோட உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வரணும். இந்த வியாதி எதனால் வந்துச்சு நம்மளுக்கு, இல்லை இந்த சிம்டம் எதனால் வந்துச்சு நீங்கள் தெரிஞ்சுட்டு, இல்லை ரிலீஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் அது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வேறு ஏதாவது உணவு முறையில் மாற்றுற மாதிரி விஷயங்கள், இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது உங்களுக்கு சரியாக மாட்டேங்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டாக்டர் மருத்துவர் அணுகிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க வந்து 15 வருஷம் வந்து இதை படிச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு நாளில் பார்க்குறதும் 15 வருஷம் படித்து அதுக்கப்புறம் அது ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை நம்பாதீங்க. டாக்டர்ஸையும் நீங்கள் வந்து லைக் அவங்க சொல்கிறது தப்புன்ற மாதிரி அதை பார்த்துட்டு சொல்கிறதோட நீங்கள் வந்து வேறு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் மாரி கூட போயிட்டு சொல்லலாம். இல்லை மேபி அவங்க வேறு ஏதாவது ரீசனிங்கோட சொல்லலாம். ரீசன்ட் அட்வான்சஸ் பார்த்துருப்பாங்க, நீங்கள் பார்த்து கூகுளில் அது இருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க சார். இந்த கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேயர்களுக்கும் இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ வந்து இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிலையத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.